வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். உங்க அனைவரையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன். நாம இந்த வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான கொழுக்கட்டை தான் பண்ண போறோம். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப சத்தான கொழுக்கட்டை. அ இது வந்து நார்மலா ஸ்நாக்ஸுக்குன்னு இல்ல. நீங்க காலையில டிஃபனுக்கு கூட பசங்க அதிகமா சாப்பிடலன்னா, இத நீங்க தாராளமா குடுக்கலாம். கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு ஃபில்லிங்கா இருக்கும். அது மட்டும் இல்ல, அவங்க நாள் ஃபுல்லா எனர்ஜியா இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரியான ஒரு கொழுக்கட்டை தான் இது. அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். இது வந்து நான் எடுத்திருக்கிறது வந்து சத்து மாவு. உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் கலர் டிஃபரெண்டா இருக்கும். அந்த சத்து மாவு ஒரு 2 கப் எடுத்துக்கோங்க. அதுல வந்து தேங்காவ இந்த மாதிரி பொடி பொடியா கீறி போட்டுக்கோங்க. கொஞ்சம் வேர்க்கடலை. வேர்க்கடலை எதுக்குன்னா, அந்த கடிச்சு சாப்பிடும்போது, அந்த வேர்க்கடலை டேஸ்ட்டோட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாருக்கும். தேங்காவும் அதுக்காக தான் நம்ம போடுறோம். இது வந்து சின்ன பசங்களுக்கு சுகர் இல்லாதவங்களுக்கு நீங்க கண்டிப்பா இத தாராளமா செஞ்சு குடுங்க. சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு இது வேண்டாம். நீங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு வந்து சுகர் எதுவுமே போடக்கூடாது. அதாவது நான் இப்ப போடுறது நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரை போட்டு தான் நான் இது பண்றேன். அதுவுமே ரொம்ப இனிப்பு போட்டீங்கன்னா நெறைய சாப்பிட முடியாது. அதனால மீடியமா இனிப்பு போட்டு நீங்க பண்ணி குடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்ல மாவ ஒண்ணா திக்கா பெசஞ்சுக்கோங்க. அ ரொம்ப தண்ணியா பெசஞ்சீங்கன்னா கொழுக்கட்டை பிடிக்க சரியா வராது. அதனால உருட்டி பார்க்கும்போது நல்லா உருண்டையா வரணும். அந்த அளவுக்கு தண்ணி ஊத்தி பெசஞ்சுக்கணும். இந்த மாவுல இந்த சத்து மாவு வச்சு நீங்க கொழுக்கட்டை பண்ணி தரும்போது, இது என்னலாம் கிடைக்கும்னா, இரும்பு சத்து கிடைக்கும், புரோட்டீன் அதிகமா கிடைக்கும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தான் கார்போஹைட்ரேட் இருக்கும். ஏன்னா, இதுல நம்ம அரிசி சேர்க்கல. ஆனா, கொஞ்சமா கோதுமை சேர்ந்திருக்கும். அ இதுல வந்து இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதுக்கு கேழ்வரகு இருக்கு, வெல்லம் இருக்கு. அப்புறம் வந்து நம்ம பாதாம், கோதுமை மாவு, அ இன்னும் நெறைய பொருட்கள் அதாவது சோளம், கம்பு இது எல்லாமே கலந்திருக்கு. இந்த மாதிரி நீங்க கொழுக்கட்டை பண்ணி குடுக்கும்போது, அந்த குழந்தைங்களுக்கு எல்லா சத்தும் ஒரே இதுல கிடைக்கும். அதுக்கு கூட நம்ம வந்து டெய்லியுமே தேங்காய் கொஞ்சம் எடுத்தோம் அப்டின்னா, நம்மளோட ஸ்கின் வந்து ஷைனிங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவ்ளோ சீக்கிரத்துல ஏஜ்ன்னு தெரியாது. அதனால ரெகுலரா தேங்காய் சாப்பிட்டீங்கன்னா, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது சாப்பிட்டவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப நாங்கலாம் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறதுனால, நாங்க அதிகமாட்டு தேங்காய் யூஸ் பண்ணுவோம். இப்ப என்னோட ஸ்கின்ன பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். எந்த சுருக்கமும் இருக்காது. ஸ்கின் எப்பவுமே ஷைனிங்கா இருக்கும். அதேமாரி அவ்ளோ சீக்கிரத்தில ஏஜ் ஆகுறது தெரியாது. இப்ப என்னோட ஸ்கின்ன பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். எனக்கு 49 இயர்ஸ் ஓல்ட் ஆகுது. ஆனா என்னோட கைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எந்த சுருக்கமும் இருக்காது. அந்த 49 இயர்ஸ்க்கு என்ன சுருக்கம் வரணுமோ, அந்த சுருக்கம் கூட தெரியாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் தேங்காய் ஃபுட்டுல அதிகமா சேர்த்துக்கங்க. அதுவும் பச்சை தேங்காய் நெறைய எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது முடிக்கு நல்லது. நம்மளோட ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது. வேர்க்கடலை வந்து ரெகுலரா சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. டெய்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சாப்பிட்டா, நமக்கு முட்டி தேய்மானம் அந்த மாதிரி பிரச்சனைகள் வராதுன்னு சொல்றாங்க. ஏன்னா, நமக்கு லூப்ரிகேஷன் தேவை. முட்டி தேய்மானம் இல்லாம இருக்கணும்னா, லூப்ரிகேஷன் தேவை. அந்த லூப்ரிகேஷனுக்கு தேவையான அளவுக்கு சத்து வந்து வேர்க்கடலைல இருக்குன்னு சொல்றாங்க. அதனால நீங்க வேர்க்கடலை ரெகுலரா எடுத்துக்கோங்க. இப்ப நான் வந்து அ மாவ நல்லா பெசஞ்சுட்டேன். கட்டியா தான் பெசஞ்சிருக்கேன். இந்த மாதிரி புடிச்சா இப்படி நிக்கணும். இப்ப இது ஃபுல்லா நம்ம உருட்டி எடுத்துக்கணும். அதாவது கொழுக்கட்டையா புடிச்சு எடுத்துக்கணும். புடிச்சு எடுத்துட்டு, அதுக்குள்ள இது கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்குள்ள நம்ம வந்து அம் அ இட்லி பானையில வந்து தண்ணி சூடு பண்ண வச்சரலாம். இட்லி பானையில தண்ணி சூடாயிட்டு இருக்கும்போது, நம்ம வந்து இத உருட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கொழுக்கட்டையா உருட்டி எடுத்துக்கணும். உருட்டி எடுத்தத இந்த மாரி இட்லி தட்டுல வச்சு, நீங்க துணி எதுவும் போடக்கூடாது. இந்த எண்ணெய் எதுவும் தேய்க்க தேவையில்ல. ஏன்னா அது ஒட்டாது. இந்த மாதிரி அடுக்கி வச்சுருங்க. அடுக்கி வச்சுட்டு, இட்லி பானை சூடானதும், அதுல நம்ம இந்த இட்லி தட்ட எடுத்து உள்ள வச்சுட்டு, மூடி போட்டு வேக விட்டுறணும். இது பண்றது ரொம்பவே ஈஸி. நீங்க காலையில டிஃபனுக்கு பசங்களுக்கு இத செஞ்சு குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. அது போக அவங்களுக்கு ஒரு ஃபில்லிங்கா இருக்கும். எல்லா சத்தும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில பசிக்கவும் செய்யாது. அவங்க ஸ்கூலுக்கு போய் லேட்டா சாப்பிடும்போது கூட அவங்களால பசி தாங்க முடியும். இப்ப இட்லி பானை நம்ம திறந்து பார்ப்போம். இட்லி பானை நல்லா சூடாயிருச்சு. தண்ணி கொதிக்குது. இப்ப இதுல வந்து நம்ம இந்த தட்ட இப்படி வச்சு மூடி வச்சிரலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் இருந்தா போதும். நல்லா வெந்துரும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து பசங்களுக்கு ஆற வச்சு குடுத்துக்கலாம். இது பெரியவங்களும் தாராளமா சாப்பிடலாம்.
ஆனா நம்ம வெல்லம் போட்டிருக்கிறதுனால சுகர் பேஷண்டா இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு குடுக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு குடுங்க. இப்ப 1 பீஸ் அந்த மாதிரி ஒரு ஆசைக்கு சாப்பிட்டுக்கலாம். ஆனா நெறைய சாப்பிட முடியாது. இந்த கொழுக்கட்டைய கண்டிப்பா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ புடிச்சா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. வணக்கம்.